உறவுகளை நாம் மீண்டும் ஒரு காணொளி எதுக்குன்னா இதை ஜெல்லி ஃபிஷ்ஷை கொஞ்சம் தண்ணியிலேருந்து தூக்கி கரையில் வச்சு இன்னும் அருமையாக அதை பார்க்குறதுக்காக தான் இந்த காணொளி. நம்மளோட நண்பர் ஒரு ஆள் கச்சாலோட நிற்காங்க, அதை கோரி கரையில் போட்டு ஒரு காணொளி பதிவு பண்ணுறதுக்காக தான். நண்பரை கோருங்க, கோரி அப்படியே கரையில் கொண்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். அதோட ஜெல்லி ஃபிஷ்ஷோட கால்கள் எவ்வளோ நீளமாக போகுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 4-5 மீட்டர் பக்கத்தில் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நீளமான ஜெல்லி ஃபிஷ். இதோட கால்களோட நீளத்தை பாருங்கள் உறவுகளை. ரொம்ப ஒரு டேஞ்சரான ஜெல்லி ஃபிஷ் இது. நாம் இப்போ இதோட மேற்பகுதியில் தொட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னென்னா இதில் அந்த கால்கள் இல்லை. இதோட கீழே இந்த கால்கள் பகுதியில் நாம் தொட்டாலே ரொம்ப காந்தலும் எரிச்சலுமாக இருக்கும். அதனால் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்தா நீங்கள் எப்போவுமே கவனமாகிறீங்க உறவுகளை. இது பக்கத்தில் போகாதீங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஜெல்லி ஃபிஷ் உறவுகளை. இந்த காணொலியும் உங்களுக்காக தான். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உறவுகளை. பாருங்கள், இதை நாம் மறுபடியும் தண்ணியில் விட்டுற தான் போகிறோம். விட்டுருங்க. இனி அதை நாம் இங்கே வச்சுருந்தோம், பிரயோஜனம் இல்லை. யாராவது தெரியாமல் தொட்டுட்டா அது வேறு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் நாம் மறுபடியும் அதை கடலில் விட்டுறலாம். அது கடலில் போய் அதோட வாழ்நாள் காலம் முடிஞ்ச அப்புறம் தானே அதுவே அழிஞ்சு போயிடும். பாருங்கள் உறவுகளை, நாம் கடலில் விட்டுட்டோம். ஓகே உறவுகளை, இனிமேல் யாராக இருந்தாலும் கடலில் குளிக்க போகும்போது இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்களை பார்த்தா ரொம்ப கவனமாயிருங்க. ஓகே உறவுகளை, பாய்.